முன்னாடிலாம் என்ன பண்ணேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் க்ளவுட் ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இது 2 வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ணேன், கூகுளோட ப்ராடக்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாங்க கூகுள் ஃபோட்டோஸ். நீங்கள் பயன்படுத்துறீங்களா? அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு அற்புதமான செட்டிங், எல்லாருக்கும் தெரிஞ்ச செட்டிங். ரெகுலராக நீங்கள் அந்த செட்டிங்க்கு விசிட் பண்ணுவீங்க, பட் அந்த செட்டிங் அங்கே இருக்காது, வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபோட்டோ வீடியோவை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போது அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஃபோட்டோஸில் அவ்வளோ முக்கியமான செட்டிங்கை மாற்றிட்டாங்களா? ஆமாங்க, அந்த செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ப்ரைவேட்டாக நம்ம ஃபோட்டோ வீடியோவை வச்சுக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபோல்டரை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கூகுள் ஃபோட்டோஸ். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை மாற்றிட்டாங்க. இப்போ கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேப் இருக்குது பாருங்கள். ஃபோட்டோஸ், மெமரிஸ், லைப்ரரி, சர்ச்னு. இதில் நம்ம லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா மேலே பாருங்கள், ஃபேவரேட்ஸ், ஆர்கைவ், ட்ரஷ், லாக்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னால் இந்த இடத்துல யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் தான் நம்மளுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக செட் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தட்டுவோம். ஓப்பன் லாக்டு ஃபோல்டர். என்னோடய ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணல, நான் பின் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவை லாக்டு ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். செலக்ட், டாப் ரைட்டில் 3 டாட் செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டெலிட், மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபோல்டருக்கு ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் லாக்டு ஃபோல்டரில் வச்சுட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸோட மெயின் பேஜில் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் இதை பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறேன். டெலிட் சென்டரில் ஒரு சின்ன மெசேஜ் வரும், பெர்மனெண்ட் டெலிட்னு. டெலிட் கொடுத்துறேன். எங்கேயோ வச்சுருந்தாங்க இந்த லாக்டு ஃபோல்டரை. இப்போ ஈஸியாக பயன்படுத்துறதுக்காக வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. லாக்டு ஃபோல்டரை லைப்ரரியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்குது உங்களுக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.